இல்லாதவரை அந்த சமூகம் உட்பட்டதாக வரலாறு இல்லை. இந்த விடயத்தை நான் சொல்லவில்லை. 37 ஆண்டுகளுக்கு முதல்ல எங்களுடைய தலைவர் மாமேஸ்வரன் சொன்னார். நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த சமூகம் எங்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி அதை எடுத்து நான் சந்தோஷப்படுறேன். இங்கே பல விடயங்கள் உண்மையை சொல்ல போனால் நான் இதுக்கு பதில் சொல்ல இயலாது. காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயோ அல்லது நான் சார்ந்த புலத்திலேயோ ஒரு அதிகாரபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையில நான் இல்லை. இருந்தாலும் நான் இந்த பிரச்சனையை வேறு யாருக்கு தட்டி விட்டுட்டு போகிறோம்னு நீங்கள் நாளைக்கு ஃபேஸ்புக்கில் அடிக்கக்கூடாது. யுமக்களை நைஸாக அப்படி விட்டு போட்டாங்க. அந்த வடிவேலுக்கு ஒரு ஜோக்கு, ஜிகே ஆஃபுல் ஒரு 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. நான் ஜிகே ஆஃபுல் அவன் திரும்ப அடிக்க சொல்லுவான். நான் என்ன சொன்னேன், அந்த நிலை தான் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற கட்சியை எழுதுலேயே ஒரு வட்டி கூட செய்தது தொடர்ந்து அடிக்கிறான். ஆனால் சொல்றது ஜிகே ஆஃபுல் எங்களுக்குள்ளே கடைசியில் கூட எங்களுக்குள்ள அப்படி கைகிறார்கள். இதுதான் உண்மை. இதில் நான் திரு சோதிலிங்கம் அவர்களுடைய ஒரு விடயத்தில் நான் உடன்படுறேன். ஒரு தேசிய இயக்கம் அரசியல் சார்ந்து அல்லது ஒரு தேர்தல் அரசியல் சார்ந்து இல்லாமல் பொதுவாக சிந்திக்கின்ற அல்லது மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை அல்லது ஒரு இயக்கம் தேவை. உங்களுக்கு தெரியும், 80ஆம் ஆண்டு காலம் அல்லது 80க்கு முற்பட்ட காலத்தில் அல்லது அதுக்கு முன்னர் பார்த்தா தந்தை செல்வா, ஜிஜி பொன்னம்பலம், அதுக்கு பிறகு அண்ணன் அமிர்தலிங்கம், பிரபாகரன், மாமேஸ்வரன், பத்மநாபா, ஸ்ரீசபாட்டம், இதை மாதிரி பல தலைவர்கள் இருந்தார். அவைகளின் நிலைப்பாட்டில் இன்றைக்கு எந்த ஒரு தலைவரும் இல்லை. அதை நான் பரிகலமாக சொல்கிறேன். இப்போ என்ன பிடிக்கிறேன். மற்றது இங்கே எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாததற்கு ஆனந்தன் நான் கூட சொல்கிறேன். ஒரு இடம் நீங்கள் ஒரு போராளி இந்த மண்ணில் தொடர்ந்து இந்த நாட்டை விட்டு போராடி இருக்கிறீர்கள். ஆனால் என்ன விஷயம் என்றால், இந்த பாராளுமன்ற பதவி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற பதவியை எங்களுடைய அவ்வளவு தொழிலாக்கே ஒரு தொழிலாக்கேயம் 5 வருஷம் போகிறது, ஒரு மாதிரி வெல்வது, பிறகு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அதான் நாங்கள் கைதட்டுற குஞ்சம் இருக்கிறதா. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைந்து 68, 69, 70 வருஷமாச்சு. இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தால் இந்த தமிழ் மக்கள் சாதித்தது ஏதாவது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி கட்சி தரம், இதை நான் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னாங்க. இங்கே இருக்கிறார்கள் பெரியவனமான கண்டித்து இது ஒரு தொழிலாட்சி. இதை நாங்கள் இன்றைக்கு தொழிலாட்சி செய்யாமல் ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கிறோமோ அன்றைக்கு தான் நான் எங்களோட தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு அட்லீஸ்ட் ஒரு சிந்திக்கிற திறனாக கூட. இதுக்கு தான் நான் சிலருக்கு சொல்லணும், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை திருத்துறதோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக ஒரு அணியை கொண்டு வரதோ நீங்கள் ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களுடைய சிஸ்டத்தை மாற்றுவோம், அதாவது எங்களுக்குரிய ஒரு திட்டத்தை, ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவோம். இன்றைக்கு இலங்கை சட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி 2 தரத்துக்கு மேலே இருக்கலாம். ஆனால் எனக்கு 16 வயசு, இன்றைக்கு எனக்கு 56 வயசு. நான் 16 வயசாக இருக்கக்குள்ள அப்போ இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னவர், நான் நினைக்கிற கட்சியின் ஒரு பெரிய தலைவர் இல்லை, அடுத்த தலைவர், அடுத்த தேர்தல் வந்து தமிழகத்தில் இருந்து அந்த உருவத்தை நான் இப்போ பார்த்தேன். உங்களுக்கு என்ன அதே இப்போ பார்த்தோம். அப்போ என்னையா நடக்குது? அப்போ என்ன இந்த சமூகம் உருப்படும்? நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே பல இனங்கள் போராடி இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அதை கூட தீர்வை கூட சம்பாதிச்சிருக்கு. ஆனால் 2 இனம் தான் 2 ஒரு தீர்வை நோக்கி முன்வராமல்.
ஒன்று கூர்தீஸ் மக்கள், அடுத்தது இலங்கை தமிழ் மக்கள். காரணம் உங்களை வழி நடத்துகிறவர்கள். நான் யாழ்ப்பாணத்தில் அதை கேட்க இன்னும் ஒரு விஷயம் சொன்னால், ஒரு நகைச்சுவை நினைக்கிறேன், அது நிலாந்தனவர்கள் தன்னுடைய ஆர்டிக்கல்ல அதை போட்டிருந்த அது யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்க அந்த ஆட்களுக்கு சொல்லும். ஒரு படத்தில் வந்து நகைச்சுவை, ஒரு அரசமரத்துக்குள்ள ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்குது. அப்போ அதில் கேட்கிற அந்த ஆட்கள்கிட்ட கண்ணாடி உடைஞ்சு போச்சு. கண்ணாடி உடைஞ்சா தம்பிக்காரனுக்கு தேவப்பன் கொண்டாடிக்கிறார். ஏன் உடைஞ்சேன் சமையல்காரன் அப்பா தம்பியா தான் உடைச்சாரு. இவனு சொல்றதான் இல்லையப்பா நான் இல்லை அண்ணா அண்ணாக்காரனுக்கு தான் இல்லை நீ உன்னாதான் நீ உடைச்சது. பிறகு பார்த்தா தம்பிக்காரன் அறிஞ்ச கல் அவன் விளக்குனால அந்த கண்ணாடி உடைச்சது. அப்ப தமையெல்லாம் விட்டவில்லை விளங்கிட்டு இதான் இங்க கூட்டம். தமையெல்லாம் கூட தமையனுக்கு தான் அந்த கண்ணாடி உடைஞ்சது. தம்பிக்காரன் நிலத்தினதால பழி தம்பிக்காரனா தள்ளி போட்டாங்க. இதுதான் கிட்டத்தட்ட இப்ப கூட்டமைப்பு. பிள்ளையாங்க உண்டு 3 பேருக்கு எல்லாம் பழி இருக்கிறோம். நான் ஓப்பனாக சொல்றேன். நான் 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 1983ஆம் ஆண்டு நான் புரோட்டல் செய்தேன். இந்த வரை நான் ஒரு கட்சி மாறல, இந்த நாட்டை விட்டு போகல. யுத்தத்தில் 2000 2009 வரை நான் கொழும்புல இருந்த நான் கவனியாக இருக்கேன். நான் ஒரு கட்சியில் முக்கிய பதவியில் இருப்பேன் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லல, 1 மாதத்தில் நான் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆகவே நீங்கள் ஒரு கட்சியில் செயலாளர், நீங்கள் வரணும், நீங்கள் உங்களோட கட்சிகளை வரணும். அட்லீஸ்ட் நாங்கள் 3 கட்சி செயலாளர்கள் என்ன விட வயசு குறைஞ்சாக்கள் ஒரு கட்சியில தலைவர்களாக இருக்கணும். நான் நினைச்சா நாளைக்கு ஒரு கட்சியில் நான் அரசியல் வரை இல்லை, முறைப்படி ஒரு சான்ஸ். இது ஒரு தொழிலாக இல்லாமல் ஒரு சமூகம் சார்ந்து சிந்திப்போம். மூலிகைகள் உண்டாவாங்க. நான் இன்னொரு விஷயத்துக்கு நான் சொல்லணும் என்னென்றால், எங்களுக்குரிய சில பேருக்கு ஒரு குறைபாடு இருக்குது. போராளிகள் இயக்க குடும்பங்களை கவனிக்க வேண்டியது. 2014ஆம் ஆண்டு ஒரு 5 மாதம் 28 நாள் நான் இங்கே இல்லை, குழந்தைல இருந்தால் எங்கள் சோயினம். 15ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு வரையும் கூடுதலாக என்ன நான் இந்த இயக்கத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமையும் கிலோ இபிடிக்கு விடுதலை புலிகள் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை தருமா கொண்ட குடும்பங்களுக்கு தான் என்னுடைய நிதியை நான் கூடுதலாக செலவழித்திருக்கிறேன். அதே மாதிரி கல்விக்கு செலவழித்திருக்கிறேன். என்ன எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டு அதிலேயும் விடுபட்ட ஆட்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக காத்திருக்கின்றோம். ஆகவே ஆனந்தன் நான் உரிமையாளர்கள் நாங்கள் ஒரே பேர் இந்த நான் சுரேந்திரன் யோசனை கதை செய்யாது. ஆகவே நாங்கள் அந்த எங்கே பார்க்கணும் யோசிப்போம், கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போம். அதுக்காக வெளியில் போகணும் இல்லை, இது எங்களோட உரிமை. சொன்ன மாதிரி தமிழ் தேசியங்களோட உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. ரெண்டா சனத்துக்கு அது படிச்சுட்டு இவனோட சின்னத்தை மாற்றலாம், ஒத்துக்கொள்ளைங்களா சின்னத்தை மாற்றலாம். அதை மாற்றாமல் நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். இதே மாதிரியான கருத்தாளர்களை தயவு செய்து இதோட மாத்திரம் நிப்பாட்டாமல் ஒரு பிரதேச செயலாளர் மட்டும், முடிஞ்ச கிராம சேவையாளர் மட்டும் கொண்டு போய் ஒவ்வொரு இளைஞர்களும் இதில் இளைஞர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த முகநூல் நண்பர்களால் மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எழுச்சி. அதே மாதிரி முதலமைச்சர் அந்த யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் அன்றைக்கு இறங்காம விட்டுருந்தா அன்றைய முதலமைச்சர் குழம்பு அப்படியான சூழ்நிலை வாழ்ந்துட்டு ஓட்டிங் லெவலுக்கு வாழ்ந்துட்டு அதெல்லாம் கூட இருந்தது. இவங்க இறங்கிட்டாங்க முதல் நாள் இறங்கி வீடுகள், அதாவது ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த மாகாண சபை உறுப்பினர்கள் வீடுகளை சுற்றி வளர்க்கிற ஒரு தகவல் தெரிஞ்சா கூட
ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகவே இளைஞர்கள் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் பங்குதாரர்களாக இருந்தோம். அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு போத்தல் தூக்குறது கல்லறிகிறது அல்ல. உங்களுடைய கருத்துக்களில் மிக தெளிவாக இருந்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் மாற்றிருந்தால் எதிர்காலத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உயர் சமூகத்தை ரோட்டில் விடுவிக்கலாம். ஆனால் தமிழாக்கள் வித்தாவுடன் அப்படி கொண்டு போகிறாங்க. அப்போ இதுகளை செய்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் சர்வதேச ரீதியாக ஒரு தமிழன் வேணும் அல்லது சம்பந்தமையான முன்னிலை தலைவன் வேணும் இல்லை. எங்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த மட்டத்திலிருந்து நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு முதல்ல நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்வோம். மற்றது இன்னொரு விஷயம் நான் நெடுகலும் சொல்லுவேன்னா, அது நான் இப்போ அண்மையில் சொன்ன விஷயம் மாறி வழங்கப்பட்டது போராடாக்கி தேர்தல் காலத்தில் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறீர்கள். வாக்களித்து கொண்டு என்ன செய்வீர்கள், பிறகு அந்த தொடர்பு இல்லை. அது உங்களோட பெருந்தன்மையாக இருக்கலாம் அல்லது வந்தவர்களான திரும்ப போகணும். ஆனால் உண்மையில் என்னென்றால் உங்களுடைய வேலைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் நியமிச்சிருக்கிறீர்கள். அப்போ எங்கள்கிட்ட பேசுறது உங்களோட வேலை. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை பேசக்கூடாது. நீங்கள் ஒன்று கேட்டு நாங்கள் செய்ய என்றால் அது நியாயம். கேட்காம பேசுறது நியாயம் இல்லை தானே? ஆகவே உங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் ரவிகரனுக்கு நீங்கள் சொல்லாமல் ரவிகரனுக்கு சொல்லி செய்யலைன்னா நானே ரவிகரனாக பேசுகிறேன். ஆனால் சொல்லாமல் பேசுகிறதுல ஒரு நியாயம் இல்லை. இன்றைக்கு இப்போ வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை 515 இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட விளையாட்டு தரங்கள், மற்றது கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், 208 பள்ளிக்கூடம், முன்படுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தார 60 லட்சம் கிடைக்கும். நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுக்குரிய நிதி தான் இல்லை இல்லை. நான் என்ன சொல்லி சொல்லுவோம், மாற்று தலைமைன்றது அதில் ஒரு தலைக்கு பவுனி சொன்னால் தோணிக்கல். உண்மையில் என்னை எப்போ நாங்கள் கட்டுறதுங்களா தேர்தல் காலத்து இப்படி ஒரு பிள்ளையாக வந்து இல்லைன்னு நான் ஒரு லட்சம் விட்டேன் கிடையாது. சனம் எண்ணெய் இந்த பெயர் சின்னம் போட்டது. ஆனால் நீங்கள் என்ன செய்வோம், வெண்டு முடிய எத்தனை பேர் மாநகர பிரதேச இலக்கியம் பாலிமன் பிரதேச இலக்கியம் கூப்பிட்டு கேட்க முடியாது. நம்மளோட வேலை அது நீங்கள் என்ன போட்டிங்களா போட இல்லையா, அது இல்லை பிரச்சனை. என்னுடைய கடமை முடியும் வரையும் எண்ணற்ற நீங்கள் கோரிக்கைகளை வச்சு செய்ய முடியாது உங்களோட கடமை. இதுதான் யதார்த்தம். அதை விட்டுட்டு நம்ம போட இருக்குதானே, நாங்கள் என்னோட அவர்கிட்ட போய்க்கிறோம் கோச்சிட்டு அடுத்தவங்களுக்கு செருப்பால் அடிக்கிறோம் இப்படி யாருன்னு சொன்னாங்க. ஆகவே எங்களை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை.